friends, welcome to Mom's Favorite Times. இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம புளி கரைசலை மசாலா பவுடர் எல்லாம் கலந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து கரைச்சிக்கலாம். அதோட கல் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கையிலேயே நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்ல அந்த குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும். இதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது இதில் 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதோட ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி கரைசல், அதை இந்த டைமில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து புளி மசாலா ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் மீன் பீசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கரண்டி வச்சு ரொம்ப நம்ம கிளறி விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மீன் போட்டதுலேருந்து வெந்துடும் அது. கடைசியாக தாளிப்பு விடவும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா அருமையான ஸ்மெல்லோட நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த தாளிப்பு வடகம் இல்லைன்னா நீ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு நான் என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், ஒரு லெமன் போட்டு நல்லா எல்லா மீன்லேயும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இதை ஊற விட்டுடுங்க. அப்புறம் இதே மாதிரி ஷாலோ ஃப்ரை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீன் போட்டு நம்ம பரட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நமக்கு உள்ள சாஃப்டாக மீன் வறுவல் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் சூடான சாதத்தில் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் நான் சர்வ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching, friends. Please like, share and subscribe.